ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இது எங்களுடைய திருச்சபை ஏஜி திருச்சபையின் மூலமாய் வருகிற உங்கள் சமாதானத்தின் நேரம். இந்த அருமையான சிறப்பு அமைந்த நேரத்திற்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தால் நிரப்புவாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆமென். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாய் ஜெபிக்கிறேன். எங்களோடு ஆராதிக்கவும் ஸ்தோத்திரம் உங்கள் அன்போடு கூட ஆமென் அழைக்கிறேன். எங்களுடைய ஆராதனை நேரம் இந்த ஸ்தோத்திர தேவனுடைய வார்த்தை முடிந்தவுடனே வரும். எங்கள் திருச்சபையில் வந்து நீங்கள் ஸ்தோத்திரம் ஆராதிக்க உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சியை பாருங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள். ஆலோசனைக்காகவோ ஜெபத்திற்காகவோ தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், சபையாய் ஜெபிக்கிறோம், தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த வேத பகுதியிலிருந்து ஸ்தோத்திரம் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்கிற அந்த வார்த்தையை உங்களோடு கூட ஸ்தோத்திரம் இன்னைக்கு பேசும்படி விருப்பப்படுகிறேன். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆமென் 37ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது பலத்த ஸ்தோத்திரம் சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்க அவைகளின் மேல் மோதிற்று. அருமையான பிள்ளைகளே, இங்க ஒரு பிரயாணத்தை பார்க்கிறோம். பிரயாணம் பண்ணும்போது பலத்த காற்று அடிக்கிறது. இந்த சம்பவம் ஆமென் மார்க் 4ஆம் அதிகாரத்தில் விசேஷமாக பாருங்க 35லிருந்து 41 வரைக்கும் நீங்க நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா சம்பவம் தெரியும். நான் எல்லாவற்றையும் முழுமையாக சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. சுவும் அந்த படவில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். படகு அவங்க செலுத்துறாங்க. ஆனா காற்றும் கடலும் ஆமென் ஸ்தோத்திரம் அடிச்ச உடனே படகு நிரம்பத்தக்கதாக பெரிய பிரச்சனையை அங்க பார்க்கிறோம். ஆமென். அதே இடத்துல இயேசு இருக்கிறார். அங்க பைபிளை பாருங்க. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அங்க இயேசுவும் அங்கேதான் இருக்கிறார். ஸ்தோத்திரம். பிரயாணம் சந்தோஷமா போகுது. இவங்களுக்கு என்ன, ஆண்டவர் கூட இருக்கிறாரு என்கிற ஒரு சந்தோஷத்தோடு கடந்து போறாங்க. அப்போது எதிர்பாராத விதத்தில் காற்று ஆமென் ஸ்தோத்திரம் அடிக்கிறது. ஆமென் கடல் கொந்தளிக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம் காற்று அலைகள் எழும்பினது. வெள்ளம் படகெல்லாம் மூடும்படியாய் தண்ணீரால படகு நிரம்புது. அப்போது இவர்களுக்கு ஒரு பயம் வந்து அப்பதான் ஆண்டவரை எழுப்புறாங்க. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, ஸ்தோத்திரம் கவலை இல்லையா என்று எழுப்புறாங்க. ஆண்டவர் எழுந்திருந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் என்கிற சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம் வாசித்தோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கை சம்மந்தப்படுத்தி சில காரியத்தை நான் உங்களோடு சொல்லும்படி விருப்பப்படுகிறேன். இன்றைக்கும் ஆலயத்துக்கு போகிறேன் பாஸ்டர், நல்ல ஆண்டவரை தேடுகிறேன், ஆண்டவருக்கு மகிமை, வாரந்தோறும் ஆலயத்துக்கு போறேன், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கும் போறேன், என் குடும்பத்தில் நான் குடும்ப ஜெபம் கூட பண்றேன், ஜெபம் பண்றேன். ஆனா என் குடும்பத்தில் நான் விரும்புகிற அமைதியான வாழ்க்கை இல்லையே. ஸ்தோத்திரம். நிறையவருடைய காரியம் அதான். கடந்த பல ஆண்டுகள் ஒரு சகோதரன் என்னோடு பேசினார். ஸ்தோத்திரம். பாஸ்டர், உலகத்தின் ஜனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்களா பாஸ்டர், ஆண்டவர் அறியாதவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் அறிந்த நமக்கு தானே சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வருது, அதை ஏற்று நிற்க முடியலையே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து ஆலோசனை கேட்டார். பல நேரங்களில் நான் கோயிலுக்கு போகிறேன், நல்ல ஆண்டவரை தேடுறேன், பைபிளை வாசிக்கேன், குடும்ப ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் கொடுக்கறத கொடுக்குறேன், ஊழியம் செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் அமைதி இல்லையே, என் குடும்பத்தில் இன்னும் என் கணவர் ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லையே. சிலரங்களும் போராடிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா சில வாழ்க்கையில். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இயேசு தான் அந்த கூட தான் இருந்தார். இயேசு இருந்த படகுல தான் அந்த பிரச்சனை வந்துச்சு.
பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஏன் இந்த சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது என்று சொன்னால் சில காரியத்தை நான் ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். தேவன் ஏன் நம்ம குடும்பத்தில் சில போராட்டங்களை, சில பாடுகளை, சில உபத்திரவங்களை, சில கஷ்டங்களை தேவன் அமைதி இல்லாத தன்மை அனுமதிக்கிறார் என்று சொன்னா நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். முதலாவது நான் சொல்லுகிற முதல் காரியம் ஸ்தோத்திரம், அவருக்கு வல்லமை இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக. ஆண்டவர் முதலே அமைதியா இருக்க சொல்லி போயிட்டே இருக்கலாம். இல்ல, எனக்கு வல்லமை இருக்குப்பா. பிள்ளைகளே ஸ்தோத்திரம், ஆராதிக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தருக்கு மகிமை. எனக்கு வல்லமை இருக்குது, எனக்கு அதிகாரம் இருக்குது. மேலே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் மேல தேவனுக்கு அதிகாரம் இருக்குது, இயற்கையின் மேல தேவனுக்கு அதிகாரம் இருக்குது, செயற்கை மேல அதிகாரம் இருக்குது. அருமை பிள்ளைகளை, தேவனுக்கு எல்லாவற்றின் மேலே அதிகாரம் உண்டு. பிள்ளைகளை, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஸ்தோத்திரம் விருப்பப்படுறார். சில நேரத்தில் ஆண்டவர் ஆராதிக்கிறோம், சில அவிசுவாசம் மூடிடுது இல்லையா? ஸ்தோத்திரம். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது இந்த கஷ்டமான சூழ்நிலையில என் பிள்ளைங்க அமேன் ஸ்தோத்திரம் யாரை நம்புறாங்க? ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமான காரியம் பிள்ளைகளை, யாரை நம்புகிறோம்? சில இடத்துல பணம் இருந்தா பணத்தை நம்பிடுறோம். அவன் சில உதவிகள் செய்ய ஆட்களை நம்ம நம்பிடுறோம். ஸ்தோத்திர. உதவிக்காக ஆட்கள் நாடிடுறோம் இல்லையா? ஆனா இவங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா கடல்ல இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாருங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இந்த பிரச்சனை மாற்றுவதற்கு ஆண்டவர் தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஏன் தெரியுமா பிள்ளைகள்? அமைதி இல்லாம சில நேரங்கள் குடும்பத்தில் பாடுகளும் பிரச்சனைகளும் வருகிறது. நீ நம்ப வேண்டும், அவரை மட்டும்தான் நம்பணும் என்பதற்காக தான் சில நேரங்கள் அமைதியில்லாத தன்மையை கர்த்தர் உண்டு பண்ணினார். ஸ்தோத்திரம். மூன்றாவது பாருங்க, அவர் எழுப்பினார்கள். அவர் எழுந்து, ஐயரே போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம், நல்ல தலையணை வச்சு படுக்கிறார். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிற இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும், அவர் கண் அசர மாட்டார். ஆனா அவங்க என்னதான் செய்யறாங்க? அவன் பார்ப்பதற்காக படுத்திருந்தார். அன்பு பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்றேன், என் ஆண்டவர் கண் அயர்வதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. பிள்ளைகளே, நம்ம மேல நாம நோக்கமாய் இருக்கிறார். நீதிமான்கள் மேல நோக்கமுள்ள ஆண்டவர் நீ எழுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். அதான் சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்லவும் சொன்னாரு, என் நாமத்தில் எதை கேட்டாலும் கேட்க மாட்டீங்கப்பா, கேளுங்கள், என் சமூகத்தில் அமர்ந்துரு. எதுக்கெல்லாமோ நேரத்தை நம்ம எடுக்கும் இல்லையா? எவ்வளவு எதற்கெல்லாமோ நேரத்தை எடுக்கிறோம். ஆனா ஆண்டவர் சமூகத்தில் நீங்க நேருடைய வாழ்க்கையில் இருக்க பெரிய பிரச்சனை. ஜெபம் பண்றீங்களா? இல்லை. வேதம் வாசித்தீங்களா? இல்லை. ஆலயத்துக்கு ஒழுங்கு கரெக்ட் டைமுக்கு போறோமா? இல்லை. ஆனா மற்ற எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் யோசித்து பாருங்களேன். ஆண்டி அவரை எழுப்புறோமா? பிரச்சனை வரும்போது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்குமா எப்போதும். நீதிமொழிகள் சொல்றாரு, என் சமூகத்தில் நித்தமும் காத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான், எனக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் சில நேரத்தில் கொந்தளிக்கிற நேரத்தில் அமைதியா இருக்கிறாரு? நான் சொன்னேன், அவருக்கு வல்லமையுள்ளது, வல்லமையான தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது, நம்ம நம்பிக்கை வேற எங்கேயும் வைக்க கூடாது, அவர் மேலதான் வைக்க வேண்டும் என்பதற்காக. மூன்றாவது, எழுப்பணும். எழுப்புங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆமென். கர்த்தர் தான் சொன்னார், தட்டுகிறேன், கதவை தட்டு தர. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள், தட்டிக்கிட்டே இரு, கேட்டுக்கிட்டே இரு. பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அழகான ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்க உங்களுக்கு தெரியும். தேவனை மதியாதவன், மனுஷனை மதியாதவன் கனமண்ணாத ஒரு நியாயாதிபதி. ஒரு ஏழை விதவை தனக்கும் எதிராளிக்குள்ள பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருக்கிறவன் சொல்றான், நான் தேவனை மதிக்க மாட்டேன், தேவனுக்கு பயப்பட மாட்டேன், மனுஷனையை நான் மதிக்க மாட்டேன். ஆனா இந்த விதவையை அவன் எப்ப பார்த்தாலும் தொந்தரவு செய்கிறபடினால் நியாயம் செய்யாமல் இருப்பேன், நியாயம் செய்ய போகிறேன். நீதி இல்லாத நியாயாதிபதி நீயே செய்ய முடியும்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நீதி செய்கிற தேவன். எனக்கு ஸ்தோத்திர. வேதத்தில் ஒரு சம்பவம் யாவத்தில் வருது. அன்பு பிள்ளைகளே, பிசாசு பிடித்த ஒரு மனிதனை ஆண்டு சுகப்படுத்துகிறார். அந்த பிசாசுகள் கேட்குது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாங்கள் இந்த பன்றி கூட்டத்தில் போமா, நாங்கள் போகும்படி உத்தரவு கொடுங்களேன்ப்பா.
ஸ்தோத்திரம். பாருங்க எவ்வளவு நல்ல தகப்பன். அந்த பிசாசுக்கு உத்தரவு கூட போன்னு உத்தரவு அவர் ஸ்தோத்திரம் எஸ்ன்னு சொன்னார். பிசாசுடைய ஜபத்தையே அன்னைக்கு கேட்டார். ஸ்தோத்திரம். ஆழமான சில காரியம் இருந்தாலும் அன்பு பிள்ளைகளே யோசித்து பாருங்க, பிசாசை காட்டிலும் மோசமான ஆட்கள் இல்லையே. உன் ஜபத்தை என் ஜபத்தை கேட்காம இருப்பாரா? அவரை அமர விடாது ஏசாயா சொல்லுகிறார், அவரை அமர விடாதிருங்கள். பிள்ளைகளே தேவ சமூகத்தில் அவன் யாக்கோபு ஆண்டவரை நீ ஆசீர்வதித்த ஒழிய உம்மை போக விட மாட்டேன் உழுப்பினார் அல்லவா? ஸ்தோத்திரம். தட்டி பாருங்க, தேடி பாருங்க. ஆமென். சீச்சி தேடி தேடி என்ன பயன் சொல்லாதீங்க. ஆண்டவர் ஆராய்ச்சி என்ன பயன் சொல்லாதீங்க பிள்ளைகளே. அதே சம்பவத்தில் அவன் ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அமைதல் இல்லாத சில நேரங்கள் அனுமதிக்கிறார். 4வது சொல்லுகிறேன் பாருங்க, அவர் அவளை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? நீ பயப்படக்கூடாது மகளே, உனக்குள்ள அதிகாரம் இருக்குது, உனக்குள்ளே அதிகாரம் இருக்குது. நீ சொன்னாலும் நடக்கும். கர்த்தருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். கற்றுக்கோங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஏன் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில அமைதல் இல்லாமல் போய்விடுகிறது, கொந்தளிப்பு வருகிறது? முதலாவது அவர் யார்? அவர் சர்வ வல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக, அவர் மேலேயே நம்பிக்கை வைக்கும்படியாக, அவரை உற்சாகமாக எழுப்பும்படியாக, அவரை அவர் சமூகத்தில் இன்னும் கிட்டி சேரும்படியாக, நம்முடைய பயம் மாறும்படியாக நமக்குள்ளேயும் தேவன் அதிகாரம் தந்திருக்கிறார் என்பதை உணர்த்தும்படி தான் 5 காரியம் சொன்னோம். பார்த்தீங்களா? 5 காரியத்தை ஆண்டு உணர்த்தும்படிதான் அங்கே ஒரு பெரிய கொந்தளிப்பை உண்டு பண்ணினார். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா என் வாழ்க்கையில் ஏன் இந்த கொந்தளிப்பு வருது? நீ பயப்படக்கூடாது மகளே, உனக்கு அதிகாரம் இருக்குது. மோசையை பார்த்து சொன்னார்ல, மோசே உன் கையில் என்னப்பா இருக்குது? கோல் இருக்குது, கீழே போடு. இந்த கோலை கீழே போட பாம்பா மாறிட்டு, அந்த கோலை எடுத்துரு, திரும்ப கோலா மாறிட்டு, அந்த கோலை நீட்டு, செங்கடல் 2ஆக பிளந்தது. யோசித்து பாருங்க. அப்ப நமக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ள வல்லம் இருக்குது, உனக்குள்ள அதிகாரம் இருக்குது. நீ சொன்னா நிச்சயமாய் அது நிறைவேறும். ஆண்டு சொல்லியிருக்கிறார்ல, நான் அதிகாரத்தை நான் தருகிறேன் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பாருங்க அங்கே மிகுந்த அமைதல் என் வாழ்க்கையில மிகுந்த அமைதல் அவன் நிச்சயமாய் உண்டாகும். பிள்ளைகளே ஸ்தோத்திரம், உண்டாகும். நம்பிக்கையோடு இருங்க. அங்க பாருங்க அவர் சொல்லவும் சொல்றாரு, அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ, காற்றுக்கும் கடலும் அவன் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஸ்தோத்திரம். யாரு? நம்ம தெரியாத ஜனங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில் அமைதல் உண்டாகும்னு சொன்னா அவன் நல்லா அவர் அறிந்து கொள்ளுங்கள். எப்பவும் சொல்லுவேன், முதலாவது தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்த தேவனை எல்லாம் ஆராதிக்கணும். ஆராதிக்கிற தேவனை மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். அறிவிக்கிற தேவன் வருகைக்கு நீ எப்போதும் ஆயத்தமா இருக்கணும். அறிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே, அவர் நல்லவர், அவர் தீமை செய்யாதவர், அவர் நமக்கு நன்மையை தவிர ஒரு ஒன்று செய்ய தெரியாத ஆண்டவர். அவர் அறிந்து கொண்டே இருங்க. ஸ்தோத்திரம். 2வது, என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்கிட்ட சொல்லிருங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்கள். நீங்க தான்ப்பா, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை தான் சார்ந்து கொள்ளுவேன் என்று அவர் மேல் அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். அவர் நம்பிக்கை அவர் பாதப்படையில் விழுந்துருங்க. அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். நிச்சயமா பிரச்சனை ஆண்டு மாற்றி தான் ஆவார். 3வது சொல்லுகிறேன், எப்பவும் அவர் உன் கூட இருக்கட்டும். அது ரொம்ப முக்கியம். இந்த பிரச்சனைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் கூட இருந்ததுனால தான் அவங்க தப்பிச்சாங்க. ஒருவேளை காப்பாத்திருப்பார், ஆனால் அந்த இடத்துல இயேசு இருக்கிறார். நிச்சயமா வாழ்க்கையில கொந்தளிப்பு வந்தாலும், காற்று வந்தாலும், என்ன புயல் வீசினாலும் என் வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு அமைதல் வரும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கட்டா? நல்லா ஜெபிப்போமா? ஆண்டவருக்கு கண்களை மூடி, ஒருவேளை வியாதியோடு இருக்கிறவங்க வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சுக்கோங்க. அப்பா, என் வாழ்க்கையில ஏன் இந்த கொந்தளிப்பு? என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பிரச்சனை? என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு வேதனை? மகளே, நீ இவரை அறிந்து கொள்ள வேண்டும். மகளே, நீ பயப்படக்கூடாது. மகளே, மகனே, ஆமே, நீனும் கட்டளையிடணும். மகளே, உன் அதிகாரம் இருக்குது. அவர் மேல் முற்றிலுமா நம்பிக்கையா இருக்கணும். அவர் உன் கூட வச்சுக்கோ. மகளே, அவர் உன் கூட இருந்தா நிச்சயம் அமைதல் உண்டாகும். அன்பு பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே மிகுந்த அமைதல் உண்டாகுச்சு என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி. அப்பா, நன்றி
நன்றியப்பா. பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற காட்சி வீசுகிற சம்பவங்கள் மாறட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் அமைதல் உண்டாகட்டும் ஐயா. தேவையெல்லாம் சந்திங்க. வியாதியோடு யார் இருந்தாலும் வியாதிகள் மாறுவதாக சொல்லுகிறேன். இங்க வேதம் சொல்லுகிற வசனத்தின் பிரகாரமாய் ஒவ்வொரு குடும்பத்திலையும் மிகுந்த அமைதல், வியாதினால வந்த கலக்கம் மாறட்டும், கடனால வந்த கலக்கங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் மிகுந்த அமைதல் உண்டாகட்டும் என்று ஒவ்வொருவரையும் ஊழியக்காரர் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் சமாதானத்தை நேரத்தை இந்த நாளில் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம். அவனுடைய கரையில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட கர்த்தர் பிள்ளை எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.